இந்த அடுப்பில் தான் சிக்கன் வறுக்கலான்னா நேரமே இன்னும் அமையல. இன்றைக்கி துணி துவைச்சேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் துணி துவைச்சி கொண்டாந்து காய போட்டு, சரி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். முன்னெல்லாம் இது காஞ்சி போயிருக்கும். இப்போ 2 மழை வரவும் பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. சரி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் காடு ஓட்டியிருக்கிறாங்க. நான் சத்தம் கேட்டிருந்தா வந்து வேடிக்கை பார்த்துருப்பேன். சத்தம் கேட்கல, அதனால் வேடிக்கை பார்க்கல. பால் இப்போ தான் ஒரு பாக்கெட்டு கட் பண்ணி காய வச்சேன். இன்றைக்கி பாத்திரம் நிறையா உழுவல. ஏன்னா தோசை இந்த தக்காளி தொக்கு தானே, அந்த சட்டியை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அதனால் பாத்திரம் நிறையா உழுவல. டீ வைக்கிற பாத்திரத்தில் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றமா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். பாத்திரம் விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சோமா சீக்கிரமாக எனக்கு சீக்கிரம் டீ வேணும்னா இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். டக்குன்னு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். சின்ன பாத்திரமாக இருந்தால் பொங்கி வரும். கொஞ்சமாக இஞ்சி இடித்து போட்டாச்சு. இப்போ இந்த பழைய சோறு தான் அப்புறம் குடிக்கணும். இன்றைக்கி வந்து லஞ்சு பண்ணலை, மோர் கஞ்சி தான். இதனால டீயை குடிச்சிட்டு